இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மார்க்கு 6:34. ஆண்டவருக்கு எல்லா மனிதர்களுமே முக்கியம்தான். அவர்கள் யார், என்ன செய்தார்கள், எதை நம்புகிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரித்தார். அவர் அவர்களையும் நேசிக்கின்றார். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். மேலும் அவர்கள் தம்முடன் நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் என்பது மாறாத உண்மையாக இருக்கின்றது. இயேசு மக்களை அப்படித்தான் பார்க்கின்றார். இயேசுவை போலவே மக்களை பார்க்க நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வலுப்பெறும். நம்முடைய சொந்த குடும்பத்தினருக்கும், நம்முடைய அண்டை வீட்டாருக்கும், நமது சமூகத்திற்கும், நம் நாட்டிற்கும், உலகின் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் இரக்கம் காட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே தேவன் விரும்புகின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா மக்களையும் சமமாக பார்க்கின்ற தேவனாக இருப்பதற்காக உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கவும் நன்றாய் நடத்தவும் எங்களுக்கு கிருபை தந்தருளும். உம்மை போலவே நாங்கள் மற்ற மக்களையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.